ஷடாய், என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதிப்பேன், உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். ஹல்லேலூயா. யாதாய் யாதாய், இரு கைகளை நான் உயர்த்திடுவேன். யாதாய் யாதாய், சிறு பிள்ளையை போ உம்மை நோக்கிடுவேன். யாதாய் யாதாய், சிறு பிள்ளையை போ உம்மை நோக்கிடுவேன். யாதாய் யாதாய், இரு கைகளை நான் உயர்த்திடுவேன். இரு கைகளை உயர்த்தியே உம்மை ஆராதிப்பேன். என் ஆராதனையின் ஸ்தானம் இதுவே. இரு கைகளை உயர்த்தியே உம்மை ஆராதிப்பேன். என் ஆராதனையின் ஸ்தானம் இதுவே. யாதாய் யாதாய், இரு கைகளை உயர்த்தி உம்மை ஆராதிப்பேன். யாதாய் யாதாய், சிறு பிள்ளையை போ உம்மை நோக்கிடுவேன். உம்மை ஆராதிப்பதே ஆசை, உம்மை ஆராதிப்பதே ஆசை, உம்மை ஆராதிப்பதே ஆசை, உம்மை ஆராதிப்பதே ஆசை. உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு ராஜா, உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு ராஜா, என் இயேசு ராஜா, என் இயேசு ராஜா, என் இயேசு ராஜா, என் இயேசு ராஜா, உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு ராஜா, உம்மிடம் அன்பு கூறுகிறேன், உம்மிடம் அன்பு கூறுகிறேன். இயேசு ராஜா, என் இயேசு ராஜா, என் இயேசு ராஜா, என் இயேசு ராஜா, என் இயேசு ராஜா, உம்மிடம் தாழ்த்துகிறோம், இயேசுவை உயர்த்துகிறோம். இயேசு ராஜா,
இயேசுவை உயர்த்துகிறோம். இயேசு ராஜா உம்மை ஆராதிப்பதே எங்க ஆசை. உம்மை ஆராதிப்பதே எங்க ஆசைப்பா. உம்மை ஆராதிப்பதே எங்க ஆசை. உம்மை ஆராதிப்பதே எங்க ஆசை. என்ன அருமையான ஒரு ஆராதனை நேரம், ஒரு துதியின் நேரத்துக்குள்ளாக இந்த காலை வேளையில தேவனுடைய பிள்ளைகள் நம்மளை நடத்தினார்கள். தேவனுடைய வார்த்தையை நாம் ஒரு நாளும் கற்றுக்கொண்டிருக்கிறோம். எப்படி அவரை துதிக்கிறது, துதினா என்ன என்ற அநேக ரகசியங்களை கர்த்தர் உங்களுக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். சபையாக துதியில நம்ம இந்த மாதம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு காரியமும் கர்த்தர் பேசும்போது நம்மளை உருவாக்க, நம்மளை சத்துவமாக்க கர்த்தர் உன்னிப்பாக நம்மளோட பேசி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்டு நாம் கர்த்தருக்குள்ள பலனடைந்து நாம் வளருவோங்க. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற இந்த எபிரேய வார்த்தை யாடா என்ற ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. யாடா என்றால் பொதுவா சொல்லும் போது சொல்லுவாங்க கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிப்பது என்று. ஆனா அதுக்குள்ள நிறைய அர்த்தங்கள் உண்டு, நிறைய ரகசியங்கள் உண்டு. அதெல்லாம் நம்ம எடுத்து வேத வசனத்திலிருந்து வாசித்து நம்ம பார்க்கிறோம். கர்த்தரை கைகள் உயர்த்தி துதிக்கிறது என்பது இட்ஸ் அன் ஆக்ட் ஆஃப் சரண்டர் என்று சொல்லுவார்கள். எபிரேய பாஷையில, எபிரேய கலாச்சாரத்துல கரங்களை உயர்த்தும் போது நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஹேண்ட்ஸ் அப் என்னவாங்க இல்லைங்களா? போலீஸ்கார வந்து கன்னு பிடிச்ச ஹேண்ட்ஸ் அப் என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் முரட்டாட்டம் பண்ண மாட்டேன், நான் எதிர்க்க மாட்டேன், நான் போராட மாட்டேன், ரெண்டு கையும் மேல தூக்கிட்டேன் இல்லைங்களா? அது என்ன அர்த்தங்க? கையை மேல தூக்கிட்டானாவே என்ன அர்த்தம்னா சரண்டர் ஆயிட்டேன்னு அர்த்தம். அப்போ யாடா என்ன காட்டுதுன்னு பாத்தீங்கன்னா கைகளை உயர்த்துகிறது. எதுக்காக முதலாவது உயர்த்துகிறோம்னா ஒரு சரணாகதின்ற மனப்பான்மையை காட்ட கைகளை உயர்த்துகிறோம். ரெண்டாவது எதற்காக நம்ம கையை உயர்த்துறோம்னு பாத்தீங்கன்னா கர்த்தாவே என்னால முடியாது, எனக்கு உங்க உதவி தேவை. ஒரு சார்ந்து கொள்ளுதல். முதலாவது சரண்டர், ரெண்டாவது சார்ந்து கொள்ளுதல். என்னால முடியலப்பா, நீங்க தான் என்னை நடத்தணும், உங்க மேலதான் நான் நம்பிக்கையா இருக்கிறேன்ப்பா. இன்னைக்கு நிறைய பேர் அந்த சூழ்நிலைமையில இருந்தீங்கன்னா இப்பவே கையை தூக்கி அப்பாவை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உண்மை நான் நம்புறேன் ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு எல்லாவற்றிலும் எல்லாமா இருக்கிறேங்க ஆண்டவர், உங்க மேலேயே நான் சார்ந்து கொள்கிறேன்ப்பா. கரங்களை நாம் தூக்கும் போத கர்த்தர் இடத்துல நாம் சொல்லுகிற வார்த்தை இதுதான், நான் சார்ந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே, சுய பலத்துல நிக்கலப்பான்னு. கைகளை நாம் தூக்கும் போத ஒரு நன்றி உணர்வோட நாம் வருகிறோம். ஆண்டவரே நீங்க தான் இது மட்டும் நடத்தின எபினேசர், இனியும் நீங்க தான் நடத்துவீங்க ஐயா என்று சாமுவேல் கரங்களை உயர்த்துறத போல நம்மளும் கையை உயர்த்தி என்ன பண்றோம்? ஆண்டவரே எங்களை நடத்த நீர் வல்லவரா இருக்கிறீங்க, நீங்க நடத்தின விதங்களை நாங்க பார்க்கிறோம், நீங்க எங்களோட இருக்கிற விதங்களை பார்க்கிறோம், உங்களுடைய செயல்பாட்டை நாங்க பார்க்கிறோம், உமக்கு மேல ஒரு நன்றி உணர்வு என்ன உள்ளத்துல வந்திருக்கப்பா என்றது கையை உயர்த்தும் போத நம்ம காற்றுகளா இருக்கிறோம். கையை உயர்த்தும் போத பயபக்தியோட 15ஆம் சங்கீதத்துல நம்ம வாசிக்கும் போத யார் இந்த பர்வதத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும்னு சொல்றாரு இல்லைங்களா? கைகளில் சுத்தம் உள்ளவன். ஆண்டவரே நான் பயபக்தியோட கைகளை உயர்த்தி கொண்டிருக்கிறேன், என் கைகளில் சுத்தம் காணப்பட, என் கைகளை நீர் சுத்திகரிக்கிறவரா இருக்கிறீர் ஐயா. ஒரு பயபக்தி அந்த இடத்துல காணப்படுகிறது நாம் பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இந்த அர்ப்பணிப்பு இல்லைங்களா, கைகளை உயர்த்தும் போத ஒரு சரண்டருக்குள்ள நம்ம வரும் போத கர்த்தருடைய மகத்துவத்தை நம்ம எடுத்து காட்டுறவர்களா இருக்கிறோம். நான் ஏன் உங்க மேல சார்ந்து கொள்கிறேன், ஏன்னா வேற எந்த மனுஷன் மேலேயும் சார்ந்து கொள்ள முடியாது. நீர் அவ்வளோ பெரியவர், அவ்வளோ சார்ந்து கொள்ள உங்க மேல 100% 100% விசுவாசித்து நான் சார்ந்து கொள்ள முடியும். மகத்துவமான தேவன், there is none like you God. Hallelujah. சார்ந்து கொள்கிறோம். இதுல we acknowledge his greatness. அது மாத்திரம் இல்லாம கைகளை உயர்த்தும் போது இன்னொரு விஷயத்த நம்ம செய்யறோம். என்னுடைய எல்லா பாரங்களை 55ஆம் சங்கீதத்துல நம்ம வாசிக்கிறது போல கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. கையை நான் தூக்கும் போது என் பாரத்தை கர்த்தருக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். வாசிக்க சில சங்கீதங்களை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். 7வது சங்கீதம் 17வது வசனம். நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். பாருங்க, இந்த இடத்துல எபிரேய பாஷையில பாத்தீங்கன்னா ஐ வில் யாடா த லார்ட். நான் கர்த்தருக்கு என்ன பண்றேன்னா அவருடைய நீதியை பார்த்து என் கரங்களை உயர்த்துகிறேன். ஆண்டவரே உம்முடைய நீதி எனக்கு வேணும், நீதியின் சால்வையை மேல போடுங்க, அதற்காக நீங்க என்னை நீதிகரிக்க
உங்க மேல நான் சார்ந்து கொள்கிறேன் ஆண்டவரே. நீர் என்னை நீதிகரிக்கிறதுனால நான் நன்றி உணர்வுள்ளவனா மாறி இருக்கிற ஆண்டவரே. நீர் என்னை நீதிகரிக்கிறதுனால இன்னும் பயபக்தியில நான் வளருவேன் ஆண்டவரே. நீர் என்னை நீதிகரிக்கிறதுனால நான் இன்னும் சரணாகதியாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. கரங்களை உயர்த்துகிற துதிகள். ஹல்லேலூயா. வாசிங்க 63ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். என் ஜீவனுள்ள மட்டும் என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். பாருங்க, உங்க நாமத்தை சொல்லும் போதெல்லாம் என் பலத்த துர்கம் நீங்கப்பா, நீதிகரிக்கிற என் தகப்பன் நீங்கப்பா, எனக்கு ஜெயம் கொடுக்கிற ஆண்டவர் நீங்கப்பா, எங்களோட இருக்கிற தேவன் நீங்கப்பா, எங்களை காண்கிற தேவன் நீங்கப்பா, எங்களை நடத்துகிற தேவன் நீங்கப்பா. இதெல்லாம் ஆண்டவருடைய நாமங்க இல்லைங்களா? எபினேசர்ன்றது அவருடைய நாமம், யெகோவா நிசின்றது அவருடைய நாமம், எல்ஷடாய் என்றது அவருடைய நாமம், என்னை நடத்துகிற என்னை காண்கிற எல்ரோஹி இதெல்லாம் அவருடைய நாமம். இதெல்லாம் சொல்லும் போதே என்னோட கையை உயர்த்துக்கிறேன். அந்த நாமங்கள் மேலதான் நான் சார்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த நாமத்துக்கு தான் நன்றி உணர்வுனா இருக்கிறேன். அந்த நாமத்தை யோசிக்கும் போதுதான் இன்னும் பயபக்தியில நான் வளர்ந்து கொண்டு இருக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தரை வாழ்நாள் எல்லாம் கைகளை உயர்த்தி துதிப்பேன்ட்டு சங்கீதக்காரர் சொல்லுகிறான். 134வது சங்கீதம் 2ஆம் வசனத்துல சங்கீதக்காரர் இப்படி சொல்லுகிறார். உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்கும் போது எப்படி ஸ்தோத்திரிக்கணுமா? பரிசுத்த ஸ்தலத்துல கைகளை எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரிங்கள். ஹல்லேலூயா. தேவ ஆலயத்துக்குள்ளாக வந்த உடனே கரங்களை உயர்த்தி அப்பா பிதாவேன்னு ஆண்டவர் என்ன பண்ணோமா? நம்ம ஸ்தோத்திரிக்கணும் என்று சொல்கிறார். 2 நாளாகமும் 20வது அதிகாரம் 21ஆம் வசனம். பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தம் உள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். ஹல்லேலூயா. சண்டை வந்துடுச்சு. கடைசி நிமிஷத்துல 3 ராஜாக்கள் முன்னாடி இருக்கிறாங்க. யோசபாத் என்ன பண்றாரு? எல்லாரும் கைகளை உயர்த்துங்கய்யா, உங்க யுத்தத்தை பார்த்துன்னு இருக்கிறீங்களே, எதிரியை பார்த்துன்னு இருக்கிறீங்களே, எவ்வளவு பயங்கரம் உங்க முன்னாடி இருக்குதுன்னு பாக்குறீங்களே, கைகளை உயர்த்துங்க, கர்த்தர் மேல சார்ந்து கொள்ளுங்க, கைகளை உயர்த்துங்க. நீங்க கைகளை உயர்த்தும் போத நீங்க கர்த்தர் மேல சார்ந்து கொள்ளுகிறீங்க. கர்த்தர் அவருடைய அதிகாரத்தை எதிரி மேல பாராட்டுவார். கர்த்தருடைய அதிகாரத்தை God will show his authority to your enemies. Hallelujah. சார்ந்து கொள்ளும் போது இல்லைங்களா, ஒரு சிறு பிள்ளை யாரோ அந்த பிள்ளைய புலி பண்றாங்க, அந்த பிள்ளைய துன்புறுக்கிறாங்கன்னா அந்த பிள்ளை என்ன பண்ணும்? தன் தகப்பிட்ட சொல்லும், என்ன ஸ்கூல்ல இப்படி அடிக்கிறாங்க, இப்படி பேசுறாங்க, இந்த மாதிரிலாம் பண்றாங்கன்னு சொல்லும் போத என்னத்துல அப்படி சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, எங்க அப்பா எனக்காக பேசுவாரு, எனக்காக என்னை பயமுறுத்துறவங்கள அவர் பயமுறுத்துவாரு, எங்க அப்பா அவங்களுக்கு என்ன வல்லமையானவர், பெரியவர், பராக்கிரமசாலி, இன்னும் பலமுள்ளவர் என்ற நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் ஒரு பிள்ளை தன் பேரண்ட்ஸ் கிட்ட என்ன பண்ணுதுங்க, இப்படியெல்லாம் எனக்கு நடக்குது என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை பாக்குறோம். அதான் யோசபாத் அங்க பண்றாரு. 3 ராஜா வந்திருக்கிறான், எதிரி முன்னாடியே நிக்கிறான். ஆண்டவரே என்ற கையை மேல உயர்த்திட்டார். ஆண்டவர் அந்த இடத்துல என்ன பண்றாருங்க, பயங்கரமான ஒரு ஜெயத்தை கொண்டு வர்றார். இன்னைக்கு நம்ம துதியில யாடா காணப்படட்டும். நம்ம ஜெபிக்கலாமா? பிதாவே உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஆண்டவரே, உங்க துதிக்கிற வழிமுறைகளை அப்பா எங்களோட நீங்க சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிறீங்க. ராஜாதி ராஜா நீங்கப்பா, ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தா நீங்க, மகத்துவமான தேவன் நீங்க. உங்க துதிக்கிற விதங்களை எங்களை உற்சாகப்படுத்துங்க, எங்களை பலப்படுத்துங்க. நாங்க இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டிருக்கிறோம், கவனிச்சிருக்கிறோம். இதை நாங்க செயல்முறையில கொண்டு வர தேவனுடைய ஒத்தாசையும் கிருபையும் எங்களுக்கு பெருகட்டும். வழி நடத்துங்கப்பா, உங்க பிள்ளைகளை பலப்படுத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெயத்துல நடுங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆமென்.